கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/1/2024 ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். இந்த ஆண்டிலே என் தேவனுடைய மகிமையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். சகல நன்மையுமே இந்த ஆண்டிலே இவருக்கு தாங்கப்பா. சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பழுகி பெருகும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆதியாகமம் 12:2 படி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, இவரை ஆசீர்வதித்து இவருடைய பெயரை நீர் பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி. கிருபை நாளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, சகல நன்மையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த வி ப்ரே ஃபார் இந்தியா மினிஸ்ட்ரிக்காகவும் லிவிங் ஜீசஸ் டிவி மினிஸ்ட்ரிக்காகவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரிக்காகவும் அதோடைய தேவைகள் சந்திக்கப்படணும், கர்த்தருடைய கரம் அதில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஜனவரி மாதம் முதல் நாளிலே 2024 ஆண்டிலே என் தேவனே உடைய பாதத்தில் இந்த மினிஸ்ட்ரியை முழுசாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதோடைய தேவைகளெல்லாம் இது நாள் வரை நீ சந்தித்து வந்ததற்காக நன்றி. இதற்காக ஆண்டவரை கொடுத்த கரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர்கள் இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பங்களிலும் அவர்களுடைய தொழிலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய மகிமை இருப்பதாக இன்னும் கொடுக்கும்படி அநேகருடைய இருதயத்தில் நீர் பேச போவதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியத்தோட தேவைகளெல்லாம் நீர் சந்திக்க போவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரை இன்னும் அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக இந்த ஊழியத்தை அப்பா நீர் பலப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சகல நன்மையுமே தருவதற்காக நன்றி. என் தேவனுடைய கரம் அப்பா ஜனத்தின் மீது இருந்து செயல்படட்டும். இந்த ஊழியத்தை அப்பா நீர் இன்னும் கட்டி எழுப்புவீராக. இன்னும் அதிக தேவைகள் எல்லாவற்றையுமே அப்பா நீர் சந்தித்து ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.